ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு கொலையாரன் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போலாம் லாங் வீடியோவை அவ்வளோ போடவே முடியல மக்களே. நான் வேறு இங்கே பிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே கிடைக்கவே இல்லை மக்களே. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஃப்ரீ டைம் கிடைச்சாலாச்சும் ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வீடியோ ஏதாச்சும் ஒன்று போடலாம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேது மக்களே. நானும் எப்படியாச்சும் பிசி வாங்கிடணும், ஏதாச்சும் கொஞ்சம் ஏதோ பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்துவாங்க. ஐ வெரி சாரி, என்னால் அவ்வளோ லாங் வீடியோ போடவும் முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வருமா என்னான்னு கூட தெரியல மக்களே. ஸோ அந்த பிசி பில்ட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த பிசி மட்டும் வாங்கிட்டானா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வீடியோ கண்டினியூஸாக போடலாம் மக்களே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி, என்னத்த சொல்றது. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சிதாபடமாயிருவீங்க. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கான பூயா பஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லிங் ஆகிட்டா டியூட்டு நமக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடக்கூடாது, வெட்டணும். துண்டிக்க துண்டிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். ஸோ கைஸ், இதுதான் மக்களை நெக்ஸ்ட் மந்த்துக்கான பூயா பஸ். இது பார்த்தீங்கன்னா நோ சிக்னல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை பேஸ் பண்ணி தான் மக்கள் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில், இது பார்த்தீங்கன்னா டிவியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த மண்டையை பார்த்தீங்கன்னா டிவி மாரியே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட்டி வச்சிருக்கானோ. இதுதான் ஷூவு பேண்ட்டு அப்படி இப்படின்ட்டே இருக்கு மக்களே. ஃபீமேல் பண்டெல்லாம் அவ்வளோவும் ஒர்த்து கிடையாது. நான்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஃபீமேல் கேரக்டரை. நீங்கள் எந்த கேரக்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் மக்களே. நோ சிக்னல் பண்டல் பார்த்தீங்களா, எல்லாமே டிவியை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நோ சிக்னல் தான். இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற பசங்க எல்லாருக்குமே சேர்க்கனால கிடைக்காத மக்களே. ஏன்னே கேம் உள்ள ட்ரிபிள் லைன் போயிட்டுருக்கு. இதில் இவங்க வேற நோ சிக்னல் வேற போட்டு வச்சிட்டானோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A94 ஸ்கின் மக்களே. இதோட பவர் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு ரேஞ்ச் மக்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் கட்டுப்படி ஆகாது. சில்லாதுப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. இங்கே பாருங்க, ஒரு அனிமேஷனா ஒரு கன்ட்ராவிங் கிடையாது. இன்னமும் இது எலக்ட்ரிஷியன் பாக்ஸ் மாரி இருக்குது. இந்த வேலைக்கெல்லாம் தூக்கிட்டு லஞ்ச் பாக்ஸ் மாரி இருக்கு மக்களே. இதுவும் அவ்வளோ செல்லாது மக்களே. இந்த எலைட் பஸ்ஸு பூயா பஸ்ஸு ரொம்பவே வேஸ்ட்டு. இந்த பேனரை பாருங்களா, எங்கே எம்எஸ்சிக்கு நிலை கிடைக்காது மக்களே. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். கேமே எல்லாமே நோ சிக்னல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டிக்கான ஸ்கின்னு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, அப்படியே இந்த சேனல் பிடிக்கல அந்த சேனல் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிமோட்டு கொடுத்துருக்கானோ. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏற்றுறது குறைக்கிறது சேனல் மாற்றுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமோட்டில் ஏகப்பட்ட பட்டன் கொடுத்துருக்கானோ. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த பூயா பாஸெல்லாம் சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. ரெகுலராக கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கணும் கூட நிப்பாட்டுருவோம். அந்த பூயா பாஸை பார்த்தா சுத்தமாக நல்ல வேலை வைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரானைட்டுக்கான ஸ்கின்னு என்ன போங்க நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவத்தார். என்னடா டெய்கர்னா கண்டார ஒலி, என்னடா எத்தனை நாள் தான் எங்களை ஏமாத்துவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைஃபுக்கான ஸ்கின் மக்களே. சுரி கத்தி எட்டு சும்மா சதக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த கருணா பையில. இந்த கருணா பையன் வர ரொம்ப ஏமாத்திக்கிட்டே இருக்கான் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூலிங் கிளாஸு. ஏற்கனவே சிக்னலே கிடைக்க மாட்டேது. இதில் வேற கண்ணாடி வேற கொடுத்து விட்டானோ. டிவி இதுக்கப்புறம் ஒழுங்காக தெரிஞ்ச மாதிரி தான் போடாட்டே கருணா. கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அச்சஸெல்லாம் அப்படியே ஒரு டிவியை பேக் பண்ணி பேக் மாதிரியே வச்சுட்டானோ. டிவி தான் மக்களே, அப்படியே சும்மா சூப்பராக சேதிக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோவலுக்கான ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா இது எல்இடி டிவின்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குது பயப்பா. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரும் போலாட்டுக்கு. ஆனால் என்ன ஒன்று, சிக்னல் தான் கிடைக்காது. கைஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேல் பண்டில். இது பார்த்தீங்கன்னா சரியான சொத்த மக்களே. நல்லாவே இல்லை. இந்த பூயா பஸ்ஸு சுத்தமாக வேஸ்ட்டு. எந்தாவது ஒரு பாட்டு நல்லா இருக்கா? ஒரு மண்டை மூஞ்சி சட்டை டவுசரு ஷூவு ஏதாச்சும் ஒன்றாச்சும் நல்லா இருக்கா அந்த பூயா பஸ்ஸில்? எல்லாமே வேஸ்ட் மக்களே. சத்தியமாக இந்த பூயா பாசம் தயவு செஞ்சு போடாதீங்க. உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றோம், கையெடுத்து கும்பிட்றோம். தயவு செஞ்சு இந்த பூயா பாசம் தொட்டுறாதீங்க. ஃப்ரீயாக கூட கிளைம் பண்ணாதீங்க மக்களே. இதெல்லாம் அச்சசெல்லாம் சுத்தமே வேஸ்ட்டு. அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்களா, ஜூலை மந்த்துக்கான பூயா பாஸை
எவ்வளோ ஒரு கேவலமாக இருந்ததுன்னு பாருங்களேன். சத்தியமாக எனக்குலாம் பிடிக்கவே இல்லை மக்களே. இந்த பூயா பாசெல்லாம் கண்டுபிடிச்சவனை செருப்பல்லடி. நான் அங்கே எப்படியாச்சும் கருணாவில் வேலை பார்க்குறான் எவனாச்சும் ஒருத்தவனா தான் இருப்பான். அவனை பூந்து செக்கியே செருப்பல்லடி நமக்கு. இந்த மாதிரி பூயா பாசெல்லாம் கிரியேட் பண்ண சொல்லி அவனை எல்லாம் வேலையில் வச்சிருக்கானுங்க பாருங்க. டேய் கருணா, ஏதோ போனா போட்டோம். இந்த ஒரு டைம் இந்த மந்த்துக்கான பூயா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பூயா பாஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, MP ஃபைல 3 அச்சு போட்டு நெத்திலே சுட்டுருவோம். மரியாதையே ஓடி போயிடுங்க. இந்த மாதிரி பூயா பாஸ் எல்லாம் இங்கே கொண்டு வராங்க, இல்லைன்னா கேமை பேன் பண்ணிட்டு ஓடி இருக்கடா.